தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல பயணம் சந்திர பகவான். முயற்சிகளில் தடை. ராகு பகவான் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து தடையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த முயற்சிகளில் தடை இருந்தாலும் பல்வேறு வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிரந்தர பணி கிடைப்பதற்கான முயற்சிகள் பலிதமாவதில் சில சிக்கல்கள் இருக்கும். இந்த நேரத்தில் திருநெல்வேலியில் அருள்பாலிக்கூடிய நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் மனசில் நினைச்சு நாளையை தொடங்கும் போது இன்றைய நாள் கடுமையான முயற்சியால் வெற்றி வாய்ப்புகள் பெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரனாக பயணம் சந்திர பகவான். கடந்த சில நாட்களாக இருந்த பண வருவாயில் இருந்த சிக்கல், பணத்தடை, பண முடக்கம், காரிய தடை அனைத்தும் விலகி பண வருவாய் சிறப்பாக இருக்கும். காரிய சித்தி ஏற்படும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். மகர ராசிக்காரர்கள் சென்னை மயிலாப்பூரில் அருள்பாலிக்கூடிய கபாலீஸ்வரரை மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்த ராசியிலே பயணம் சந்திர பகவான். பாத சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு லாபங்கள் எளிதாக கிடைக்கும் ஒரு அற்புதமான நாள். எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக தொடங்கி அதன் மூலியமாக வளர்ச்சி பாதைக்கு செல்லும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். கோயம்புத்தூர்ல அருள்பாலிக்கூடிய கோணியம்மன மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீன ராசி 12ஆம் இடத்தில் பயணம் சந்திர பகவான். விரய செலவு செய்து குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல், கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தைகளுக்கான கல்வி கட்டண பிரச்சனை என்று விரைய செலவு செய்தால் குடும்ப நிம்மதியை பெறும் நாள் இந்த நல்ல நாள். மீனராசி அன்பர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கூடிய வரதராஜ பெருமாள் மனசுல நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.